பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. நமக்கு கொடுக்கப்பட்டவைகளில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேலையானாலும் சரி, கொடுக்கப்பட்ட கிருபைகளானாலும் சரி, எல்லாவற்றிலையுமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார். யோசேப்பை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட நாட்களிலே அங்கே போத்திபாருடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருக்கும் பொழுது போத்திபாருக்கு உண்மையாக இருக்கிறார். போத்திபார் கொடுத்த அந்த வேலையிலும் உண்மையாக இருக்கிறார். யாரும் பார்க்கவில்லை என்று அங்கே அவர் தவறு செய்வதற்கு துணியவில்லை. கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலும் போத்திபாருக்கும் உண்மையாக இருந்தது நிமித்தமாக அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே அந்த முழு எகிப்து தேசத்திற்கும் அதிகாரியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டவைகளில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் ஏற்ற காலத்திலே உயர்த்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் உண்மையாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.